நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். புதன் பெயர்ச்சி மிதுன ராசியில் இந்த வருஷம் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை, அதாவது 2026ஆம் வருடம் ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை மிதுன ராசியில் புதன் சஞ்சாரம் செய்ய போகிறார். மாத கிரகம் அதாவது ஒரு மாதத்தில் ஒரு ராசியிலிருந்து கோச்சாரத்தில் அடுத்த ராசிக்கு பெயர்ச்சியாகி விட வேண்டும். மாத கிரகம் ஒரு ராசியில் 2 மாதம் இருந்தால் பிரச்சனையும் வரும், ஒரு சிலருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் வரும். அதே மாதிரி வருட கிரகம் குருபகவான் ஒரு ராசியில் ஒரு வருடம் முழுமையாக இருந்துச்சுன்னா எல்லோருக்குமே நன்மையும் உண்டு, அதன் வழியில் பாதிப்புகளும் உண்டு. இதன் அடிப்படையில் புதன் பெயர்ச்சியின் மூலம் 12 ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. புத பகவானை பற்றி காணலாம். புத்தி, அறிவு, கணக்கு, எழுத்து, தரகு, கமிஷன், சகோதரிகள், பெண் குழந்தைகள், மாமன் உறவு, மனித உடம்பில் தோல். சுய ஜாதகத்தில் புதன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அதாவது பாவக்கிரகங்களுடைய நட்சத்திரத்தில் புதன் நின்றாலும் பாவக்கிரகங்களுடைய பார்வையில், குறிப்பாக சனி பகவான் பார்வையில் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் புதன் நிற்பது மிக கடுமையான தோஷத்தை, பாதிப்பை உண்டாக்கும். சனி பகவான் காலபுருஷனுக்கு 11ஆவது வீடு, புதன் காலபுருஷனுக்கு 3, 6ஆம் வீட்டின் அதிபதி. இந்த புதனும் சனியும் பார்வையோ சேர்க்கையோ நட்சத்திர பரிவர்த்தனையோ அல்லது ராசி பரிவர்த்தனையில் இருந்தாலும் அந்த ஜாதகனுக்கு காம எண்ணங்கள் கூடுதலாக இருக்கும், கெட்ட எண்ணங்கள் கூடுதலாக இருக்கும், மறைக்கிற விஷயங்கள், அதாவது மறைக்கக்கூடிய எண்ணங்கள் அந்த ஜாதகனுக்கு மேலோங்கி இருக்கும். ஜாதகத்தில் சனி புதன் தொடர்பு இல்லாமல் இருந்தாலே அந்த ஜாதகன் சுய புத்தியோடு நல்ல அறிவோடு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவார். 2 தொழில், 2 வேலை, 2 வியாபாரம், 2 சம்பாத்தியம் பெறக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் அடுத்த 2 மாதம் மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கமிஷன், தரகு, புரோகத்தில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆசிரியர், ஜோதிடர்கள், அறிவால் புத்தியால் செயல்படக்கூடியவர்களுக்கு புதன் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும்போது மிக சிறப்பான நிலை இருக்கும். கோச்சாரத்தில் 3ஆம் அதிபதி, காலபுருஷனுக்கு 3ஆம் அதிபதி ஆட்சி பெற்று செல்லும்போது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் இந்த காலகட்டத்தில் கூடுதலாக இருக்கும். கும்ப ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன் காணலாம். கும்பராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கும் 8ஆம் இடமான அஷ்டமத்திற்கும் அதிபதியானவர் புதன். ஆடி மாதம் 15 வரை ஆங்கில தேதிப்படி 2026ஆம் வருடம் ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை மிதுன ராசியில் புதன் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வார். கும்ப ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா 5ஆவது வீட்டிலே 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்று செல்லும்போது மேற்கே உதயம் அஸ்தமனம் வக்கரகதியிலும் கிழக்கே உதயம் அஸ்தமனத்திலும் இந்த 2 மாதத்தில் புதன் செல்வார். கும்பராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கோச்சாரத்தில் 1, 5, 9இல் புதன் வரும்போது குடும்பத்தில் கலகம் ஏற்படும். குடும்பத்திலேயோ பங்காளிகள் வழியிலோ உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படும். கோச்சார கிரக நிலை கும்பராசி என்பர்களுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரி இந்த காலகட்டம் உங்களை அனுபவிக்க விடாது. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டலையே அப்படின்ற ஒரு வேதனையை இந்த புதன் பெயர்ச்சி உங்களுக்கு வலுவாக ஸ்ட்ராங்காக கொடுக்கும். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று செல்வது மிக மிக ஒரு நல்ல அமைப்பு தான். இருந்தாலும் கோச்சாரத்திலே 5ஆவது வீட்டிலே புதன் செல்வது பார்த்திங்கன்னா
உங்களுடைய மன எண்ணங்களை சிதற வைக்கும். பணத்தை வந்து பல வழிகளில் செலவு பண்ண வைக்கும். அதனால் வந்து திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் பிரச்சனையே உண்டு பண்ணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சண்டை பிடிச்சிட்டு பேசாமல் கூட இருக்கலாம். 5வது வீட்டிலே புதன் செல்லும்போது கணவன் மனைவிக்குள் இந்த காலகட்டத்தில் மிகுந்த ஒற்றுமை வேண்டும். 8ஆம் அதிபதி 5வது வீட்டிலே ஆட்சி பெற்று செல்லும்போது குழந்தைகளை சார்ந்து உங்களுடைய முடிவுகள் வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு பிரச்சனையை தரக்கூடியதாக இருக்கும். உங்கள் குழந்தைகள் விருப்பம் சார்ந்து நீங்கள் விட்டு விட வேண்டும். கும்பராசிக்கு 5வது வீட்டிலே புதன் செல்வது பெரும்பாலும் குழந்தைகளால் உங்களுக்கு மனப்பிரச்சனை, குழந்தைகளால் பணப்பிரச்சனை, குழந்தைகளால் தொல்லை தொந்தரவு, அவங்களால் கலகம் அப்படின்ற ஒரு குழப்ப நிலைக்கு நீங்கள் செல்லலாம். கும்பராசிக்கு 6வது வீட்டிலே குரு பகவான் செல்கிறார். கோச்சாரத்தில் ராசிக்கு 6வது வீட்டிலே குரு செல்லும்போது கண்டிப்பாக வந்து திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரிப்பு ஒற்றுமை வேண்டும். 6வது வீட்டிலே குரு செல்லும்போது உங்கள் வாழ்க்கை துணைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும். ஏதோ ஒரு வழியில் அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகும். மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும். 6ஆம் வீட்டில் குரு பகவான் செல்லும்போது சொந்த வந்த உறவுகளிடம் கடுமையான பகை விரோதம், சண்டை சச்சரவுகளை உண்டாக்கும். கும்பராசிக்கு 2வது வீட்டிலே சனி பகவான் செல்கிறார். 7 நாட்டு சனியில் குடும்ப சனி காலகட்டம். இப்போ இந்த காலகட்டத்தில் தான் உங்களுடைய சொல் வார்த்தை கவனமாக இருக்கணும். யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது, யாருக்கும் ஜாமீன் கைவம் போடக்கூடாது, யாருக்கும் பணம் காசு கடனாவோ கைமாத்தாவோ கொடுக்கக்கூடாது. குடும்பஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கும்போது குடும்பத்தில் வந்து 5-6 பேர் இருந்தாலும் சரி, 2 பேர் இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை கட்டிக்கிட்டு பேசாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை கும்பராசி என்பளுக்கு இந்த காலகட்டம் உண்டாக்கும். ஜென்ம ராசியிலே இன்னொரு 5 மாத காலம் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஜென்ம ராசியிலே ராகு இருப்பதும் கும்பராசிக்கு சாதகமில்லாத அமைப்பு தான். ஏன்னா ராகு ஜென்ம ராசியிலே இருக்கும்போதே தீய பழக்கம், கெட்ட பழக்கம், ஆன்மீகம், அமானுஷியம் சார்ந்து உங்களுக்கு பயம் பதற்றம் உண்டாகும். நரம்பு சார்ந்த பிரச்சனை, அடிக்கடி சுளுக்கு பிடிப்பது, வாயு தொல்லை, அல்லது இரவில் வந்து கனவுல வந்து சர்ப்பங்கள், நல்ல பாம்பு படம் எடுத்து ஆடுவது போல், பேய் பிசாசு வந்து மிரட்டுவது போல் உங்களுக்கு வந்து பயத்தை உண்டாக்கும். ஜென்ம ராசியிலே ராகு இருக்கும்போது விவசாயத்தில் ஆடு மாடு வளர்ப்பு பிராணிகளுக்கு இந்த காலகட்டம் நல்லது. பசு மாடுகளால் கும்பராசி என்பளுக்கு இந்த காலகட்டம் வந்து நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். பசு மாடுகளால் நல்ல லாபம் உண்டு. கும்பராசி என்பளுக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது வீட்டிலே புதன் ஆட்சி பெற்று செல்லும்போது உங்கள் குழந்தைகள் சார்ந்து முடிவுகள் வந்து உங்கள் குழந்தைகள் விருப்பத்திற்கு நீங்கள் வந்து இணங்கி போகிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். உங்கள் விருப்பத்துக்கு உங்கள் பிள்ளைங்க வந்து இந்த காலகட்டத்தில் இணங்கி வரமாட்டாங்க. பூர்வீக தொழில் செய்யக்கூடியவர்கள், விவசாயம், மண் நிலம் பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் கூடுதலான உழைப்பு இருக்கும். 5ஆம் அதிபதி 5வது வீட்டிலே செல்லும்போது புத்தி குழப்பம் இல்லாமல் மனம் தெளிவோடு கும்பராசி என்பவர்கள் நிதானத்தோடு இந்த காலகட்டம் இருப்பது நல்லது. இல்லைன்னா வந்து ஒரே கலகமாக இருக்கும், குடும்பத்தில் ஒரே கவலையாக இருக்கும். அந்த கவலை இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்வது நல்லது. நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.